கருள் செய்த நீ, கள்ளாத சிலுவை நாதா, கள்ளனே கருள் செய்த நீ, கள்ளாத சிலுவை நாதா. ஆவி மாறியாளையும் நன்றியற்ற பேருவையும் அருள் செய்த ஆண்டவனே, கிருபை கூரென்னையனே, அருள் செய்த ஆண்டவனே, கிருபை கூரென்னையனே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 28 வரை. தியானத்தின் தலைப்பு அரை மனதுள்ள அமத்சியா. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடே அப்படி செய்யவில்லை. 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் வசனம் 2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்று சொல்லி பழகிவிட்டோம். இதிலே என் முழு உள்ளமே என்ற சொற்களை கருத்துடன் சொல்லுகிறோமா? முழு உள்ளம் என்றால் அதில் மிச்சம் மீதி இருக்க முடியாது. தேவனோடு இசைந்துள்ள என் ஆவி, நினைவுகளினாலும் சிந்தனைகளினாலும் நிறைந்த என் ஆத்துமா, நான் வாழும் இந்த சரீரம், இந்த முழுமையும் தேவனை சேவிக்க வேண்டும். கொஞ்சம் தேவனையும் மீதி உலகையும் என் சுயத்தையும் சேவிக்க முடியாது. அது இறுதியில் நம்மை சத்துருவின் கைக்குள் வீழ்த்தி போடும். யோவாசின் மகன் அமத்சியா ராஜாவாகும்போது அவனுக்கு வயது 25. இவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அதாவது வெளிப்பார்வைக்கு அவன் சரியானதை செய்தான். ஆனால் அவனது உள்ளான இருதயம் தேவனுக்கு உண்மையாய் இருக்கவில்லை. அவனது கீழ்ப்படிதல் அரைமனதாகவே இருந்தது. இவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் செய்தபோது இஸ்ரவேலிலும் 1,00,000 பேருக்கு பணத்தை கொடுத்து கூலிக்கு அமர்த்தினான். அதை மறுத்து, போக மனதானால் நீர் போம் என்ற தேவனுடைய மனுஷன் ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும் என்றும் சொல்லியும், தான் கொடுத்த பணத்தையே கணக்கு பார்த்த இவன் தனது பணத்தை குறித்தே கவலைப்பட்டான். என்றாலும் இஸ்ரவேல் வீரரை அவன் அனுப்பிவிட்டான். கர்த்தர் அவனுக்கு ஏதோமியர் மீது வெற்றி கொடுத்த போது அவன் தன்னை மறந்தான், தேவனை மறந்தான். அந்நிய தெய்வங்களை கொண்டு வந்து தனக்கு தெய்வங்களாக்கி பணிந்து வணங்க ஆரம்பித்தான். அதன் பின்னர் நடந்தவைகளை நாம் வாசித்தோம். அமத்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கின காலம் முதற்கொண்டு அவனது காலம் தள்ளாட ஆரம்பித்து இறுதியில் தன் சொந்த ஜனத்தினாலேயே கொலை செய்யப்பட்டான். அன்பானவர்களே, 2 விஷயங்களை நாம் இங்கு சிந்திக்க வேண்டும். ஒன்று, அரைமனது. முடிவில் அது ஒன்றுமில்லாமலே போய்விடும். பணத்தையும் சுயபலத்தையும் சார்ந்து கொண்டு தேவனை சேவிக்க நினைக்கக்கூடாது. தேவனில் நம்பிக்கை வைத்தால் எந்த சூழ்நிலையிலும் முழு மனதோடு நாம் அவரையே சார்ந்திருக்க வேண்டும். அடுத்தது, வெற்றிகளும் சாதனைகளும் மகிழ்ச்சியை தந்தாலும் அதை தொடர்ந்து சோதனைகளும் வரும் என்ற விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். தேவனை முழுமையாக சார்ந்து நின்றால் வெற்றியோ தோல்வியோ எதுவும் நம்மை அசைக்காது. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, எனது வெற்றிகளுக்கு பின்னர் நான் விழுந்து போன நிகழ்வுகளுக்காக வருந்துகிறேன். இனி என் வாழ்வில் முழு மனதுடன் உம்மை மாத்திரமே சார்ந்து நிற்க எனக்கு கிருபை தாரும். ஆமென்.